ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தம் யோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்ஹரவிந்தாயதபத்ரநேத்ர ये द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ பக்கம் 93. உத்க்ராந்தி கத்யாகதீனாம் ஸ்வாத்மானம் ச உத்தரயோஹோ நானுஹு அதத்ருஷ்டேஹே இது சேத் ந இதராதிகாராத் ஸ்வசப்தே உன்மானாப்யாம் ச அவிரோதஹ சந்தனவத் அவஸ்திதி வைசேஷ்யாத் இது சேன்ன அப்யுபகமாத் திருதிஹி குணாத்வா லோகவத் வதிரேகோ கந்தவத் ததா ச தர்ஷயதி ப்ரதக் உபதேசாத் தத் குணசாராத்வாத்து தத் விபதேசஹ பிராஜ்ஞவத். ஸோ நம்ம எல்லாருமே பாக்யவான்கள். சாதுர்மாஸ்ய விரதத்தில் தொடர்ந்து இந்த பிரம்மசூத்திரத்தை கேட்குறது, சாதுவோடு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதில் சத்சங்கத்தில் இருக்கிறது பெரிய விஷயம். பூஜையில் இருக்கிறது அதை விட பெரிய விஷயம். அதில் வகுப்பு கேட்குறது இன்னும் பெரிய விஷயம். இது எல்லாமே மகத்தானது. எத்தனையோ ஜன்மாந்திரத்தினுடைய புண்ணியத்தினால
புண்ணிய வசத்தினால இது நமக்கு கிடச்சிருக்கிறது. இது வந்து தொடர்ந்து இந்த அனுஷ்டானத்தை இருக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனையோடு இருக்கணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. புரியுதா? நடுவில் வந்து நிறையா பிரதிபந்தங்கள்லாம் வரும், கஷ்டங்கள்லாம் வரும். ஏன்னா சப்ஜெக்ட் வந்து பெருசு, அதுக்கேற்ற விலை கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம மனசில் வந்து முடிவு பண்ணணும். ரெண்டாவது அதுக்காக பிளான் பண்ணணும். இந்த டே முழுக்க நீங்கள் வந்து பிளான் பண்ணால் தான் காலையில் வர முடியும். ராத்திரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா தான் காலையில் எழுந்துட்டு டக்குன்னு வந்து புறப்பட முடியும். இதெல்லாம் முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஓகே, காலையில் டைம் கிடைக்காதனால நடுராத்திரி எழுந்திரிச்சு புக்கு ஒரு தடவை புரட்டி பார்த்துட்டேன். நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாமே வந்து இப்போ இந்த அலங்காரம்லாம் பண்ணியிருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், காலையில் 4 மணிக்கு வந்து உங்களுக்கு 6 மணி 7 மணிக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றான். எங்களுக்கு தெரியாது காலையிலன்னா என்ன ராத்திரினா என்னென்னு. ரொம்ப கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ராத்திரி வந்து இந்த கயிறெல்லாம் கட்டிடுங்க, என்ன அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூவெல்லாம் வந்து 4:30 மணிக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆமாம், விடாகண்டன் குடாகண்டன் மாதிரி. அப்புறம் ராத்திரி 10-11 மணிக்கு வந்தார். வந்துட்டு ராத்திரி கட்டிட்டு 4:30 மணிக்கு கிளம்பி போயிட்டார். அதனால் காலையில் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கன் டயத்தில் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. அங்கே சொதப்பில் ஆயிருந்துன்னு வச்சுக்க. நேற்றுக்கு அந்த ஒரு இடத்துல அவன் வரும்போது கட்டிகிட்டு இருந்தானா, எப்போ பெருக்கிறது, எப்போ பெட்ஷீட் போடுறது, எப்போ ஆரம்பிக்கிறது, புரியுதா? அப்போ மொத்த ப்ரோக்ராமே டிஸ்டர்ப் ஆகும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, காலையிலேயே நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போது முதல்ல வந்து மைண்ட் செட்டு ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் செட் ரெடி பண்ணிட்டோம்னா சுலபமாகிடும். அதாவது டயக்னோஸ் பண்ண டிசீஸுக்கு மருந்து உண்டு, டயக்னோஸ் பண்ணாத டிசீஸுக்கு மருந்து கிடையாது. அதுபோல் மைண்ட் செட் பண்ணினதுக்கு கர்மா உண்டு. மைண்ட் செட் பண்ணலன்னா அது சொதப்பலாயிடும், விட்டுடுவோம் நம்ம. புரியுதா? இப்போ இதுதான் இப்படி அப்படின்றது மைண்ட் செட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டோம்னா காலையில் வர முடியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நேற்றுக்கு ஒரு பிரதிஜ்ஞா பண்ணிட்டோம். என்ன பிரதிஜ்ஞா? கன்வர்ஷன் பண்ணாமையே இந்துக்களை கன்வர்ஷன் ஆன கிறிஸ்துவ முஸ்லீம் மாதிரி ஆக்டிவாக பண்ண போகிறோம். அப்படி பண்ண போகிறோம். புரியுதா? ஏன்னா அவன் வந்து கன்வர்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவன் சோம்பேறியாக இருக்கான். கன்வர்ஷன் ஆகிட்டோடனே, மதம் மாறிட்டோடனே சுறுசுறுப்பாயிடறான். எங்கே தான் அந்த சுறுசுறுப்பு வருமோ தெரியல. புரியுதா? சரி, அவங்ககிட்டருந்து நான் நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, அவனால் முடியும்னா நம்மளால் முடியும். அப்படி அவனால் 5 மணிக்கு அங்கே போக முடியும்னா காலையில் தொப்பி போட்டுன்னு ட்ரன்னு போகிறான். புரியுதா? அப்போ நம்ம கூட முடியும் அப்படின்றது இப்போ இந்த 60 நாளில் தெரிய போகிறது, எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோன்ட்டுன்னு. அதனால் இந்த உத்கிராந்தி கத்தியதிகரணம் இருக்குல்ல, ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கோம், ரொம்ப சிவிரில் பண்ணிட்டுருக்கோம். அது வந்து அநேகமாக இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால் இதில் வந்து 5 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரம்பிச்சிருக்கோம் அர்த்தம். எதுக்கு? தொடர் வகுப்புக்கு. புரியுறதா? தொடர் வகுப்பு அன்றைக்கி முடியறதோ அன்றைக்கி 5 தட்சிணாமூர்த்தி முடித்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இடையில வந்து இப்போ சிதம்பரம் போக போகிறோம். அங்கே வந்து செப்பரேட் ஷிபிர். அது புரியுதுங்களா? அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது உங்களுக்கு. அதனால் நான் ஒரு நம்பர் சொல்லுவேன், என் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சொல்கிறேன். அதை உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அது ஒரு தனி கணக்கு. இப்போ இந்த அதிகரணம் இருக்க குமரி முதல் சங்கரமடை வரைக்கும் தொடர்கிறது. இந்த 13வது அதிகரணம் அப்படி தொடர்கிறது. அங்கேருந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணின்னு இருக்கோம். இப்போ நேற்றுக்கு வந்து வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமாவில் இதனுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விஷயமாக அதில் வந்து எப்படி வந்து அழகாக வந்து ஜீவாத்மாவும் அணுத்துவம் இருக்குது, விபுத்துவம் இருக்குது.
பரமாத்மாவும் அணுத்துவம் இருக்குது, விபுத்துவம் இருக்குது, ஸ்ருதி வாக்கியமே இருக்குது. அதனால் கன்ஃபியூஸ் வரும். யாருக்கு? இந்த வேதத்தையே பிரமாணமாக வச்சுண்டு வாழ்க்கையை நடத்தின்னு போகிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பிரச்சனை ஆகும். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக வேண்டி ஸ்ருதி விரோத பரிகாரகா அவிரோத அத்தியாயம் இவர் துவங்கியிருக்கார். இந்த அவிரோத அத்தியாயம் மனனம் அப்படி சொல்லிருக்கோம். முன்னாடி சமன்வய அத்தியாயம் சிரவணம் அப்படி சொன்னோம். அப்போ மனனம்னா என்ன அர்த்தம்னா, புத்தியில் நமக்கு ஒரு தப்பான விஷயம் பதிஞ்சிருக்கு ஏற்கனவே. நம்மளா பண்ணலை, வில்ஃபுல்லாக பண்ணலை, அது ஆட்டோமேட்டிக்கலி நடந்துருக்கு. ஆட்டோமேட்டிக் பண்ணிட்டான். அந்த புத்தியில் இருக்கிற தோஷம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நானுன்னு சொல்லிட்டு நான் கன்வர்ஷன் பண்ணிட்டேன். அதை எடுக்கிறதுக்காக கன்விக்ஷன் பண்ணணும். இப்போ புத்திக்கு கன்விக்ஷன் பண்ணணும். ஏன்னா புத்தி கன்விக்ஷன் பண்ணினா தான் எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து நடக்கும், இல்லைன்னா நடக்காது. புரியுதா? அப்போ புத்தியில் புரிய வைக்கிறதுன்றது அது சர்ஜரி விட மோசமானது. சர்ஜிக்கல் அப்படின்னு சொன்ன நேற்றுக்கு இது பெரிய சர்ஜிக்கல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா மனசில் புரிய வைக்கிறதே கஷ்டம், ஸ்தூலமாக புரிய வைக்கிறதே கஷ்டம். புரியுதா? நான் யோகாவில் அர்த்தகடி சக்கரம் இப்படி பண்ணுவேன். எல்லாம் ஒரு 4 தடவை சொல்லி கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டு பண்ணு அப்படின்னா இப்படி பண்ணுறான். அவனை என்ன சொல்கிறது, கிட்டக்கு போய் எல்லோரும் கண்ணை மூடிருக்காங்க இல்லையா, அவனை ஒரு தட்டி எல்லோரும் பாரு எப்படி பண்ணிருக்காங்க, எல்லோரும் இப்படி சாஞ்சா நீ இப்படி சாஞ்சிருக்க அப்படின்னு மாற்றிட்டான். இதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் திருத்தணும். அது ஒரு 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 கலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதை ஸ்தூலத்திலேயே, அப்புறம் சூக்ஷ்மம் இருக்குது, புத்தி இருக்குது, அந்த கரணம் இருக்குது. அதுலேயும் புத்தியில் நம்மளை குறை சொன்னான்னு வச்சுக்கோ. யாராவது சும்மா 4th ஸ்டாண்டர்ட் பையனை என்ன 5th ஸ்டாண்டர்ட் பையன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான், கேட்க மாட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தியை மாத்திரம் எந்த காரணம் கொண்டோ யாரும் நம்மளை திருத்த முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்முடைய ஒரு கௌரவமான விஷயம். அது புரியுதா? என் புத்தியை நீ குறை சொல்கிறியா அப்படின்னு அப்போ அது மாத்திரம் ஒத்துக்கவே முடியாது. புரியுறதா? அந்த மாதிரி விஷயத்தை இதை மெதுவாக நம்ம பண்ணின்னு இருக்கோம். சரி, அதனால் இந்த சாதுர்மாச விரதம் இன்னிலேருந்து தொடர் வகுப்பு காலையில் 6லேருந்து 7 நடக்கிறது. புரியுறதா? இதில் இது ஒரு தனி கணக்கு. இன்றைக்கி ஷிபிர் என்ன அப்படின்னா 2494 ஷிபிர் நம்பர் 2494. திஸ் இஸ் எ லக்கி நம்பர். ஓகே, இந்த 2494 ஷிபிர் தொடர் வகுப்புக்கான ஷிபிர் தொடர்ச்சி. புரியுறதா? அப்போ 24 அழகாக அமைஞ்சியா இருக்குது. அது காயத்ரி மந்திரத்தோட அமைஞ்சிருக்கு. அப்போ ராமாயணம் மாதிரி தொடரும் அப்படின்னு அர்த்தம். 24 கரெக்டாக தான் இருக்குது. எல்லாமே பகவானுடைய சிருஷ்டியில் கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு சிலது புரியுறது, சிலது புரிய மாட்டுறது, அவ்வளோதான். முதல் 10 சூத்திரம் ஜீவாத்மா அணுத்துவவாதா அப்படி சொன்னது. நம்ம என்ன சொல்கிறோம், தத்துவமசி மகா வாக்கியத்தை வச்சுட்டு அகம் ஆத்மா ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா பரமாத்மா மாதிரி விபுத்துவம். இது நம்மளுடைய கன்க்ளூஷன். ஓகே, அப்போது தர்ஷனத்துக்கு தத்துவத்துக்கு வந்தவர்களுக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அகம் ஆத்மா நித்யஹா சைத்தன்ய ஸ்வரூபகா, அதுக்கப்புறம் சர்வகதகா. அதே தைத்திரியத்தில் என்ன சொல்கிறது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ஸோ இதில் பூஜ்ய சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறதுல ஏன் இத்தனை மதங்கள் உருவானது வேதாந்தத்துக்குள்ளறையே? துவைத்தம் இருக்கிறது, விசிஷ்டா துவைத்தம் இருக்குது, அத்வைத்தம் இருக்குது, துவைத்தா துவைத்தம் இருக்கிறது. அதுலேயே ஒரு 10-20 பிரிவு இருக்குது. இந்த வேதாந்தத்துக்குள்ளார வந்தாலே, வேத பூர்வத்துக்கு இல்லை, வேதாந்தத்துக்குள்ளரே ஒரு 10-15 பிரிவு இருக்குது. ஏன் அவங்களுக்கு இத்தனை பிரிவு வந்திருக்கிறது அப்படின்லாம் பார்த்தோம்னா, அனந்தம்ன்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது புரியறது கஷ்டமாக இருக்கிறது.
அனந்தம்னா நம்மளை இழக்காமையே அனந்தம் படிச்சுடலான்னு நினைக்கிறான். நான் இருப்பேன் கோண்டு, கூடவே வந்து பரமாத்மாவும் இருப்பார், உலகமும் இருக்கும், உறவுகளும் இருக்கும், பேஷா எல்லாம் இருக்கும். ஆனால் அனந்தம், இன்ஃபினிட், பூர்ணம் எப்படி இருக்க முடியும்? இப்போ வந்து நம்ம உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கா, எங்கள் வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கா, எல்லார் வீட்டில் ஒரு ஸ்பேஸ் இருக்கா? அப்போ பிரச்சனை இல்லை, கம்ஃபர்டபுளாக வந்து நீ வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்னா நான் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, உங்கள் வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? அப்படி நம்ம வந்து கலோக்கெல்லாம் பேசிப்போம். ஓகே, இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாம் எதை சொல்கிறோம்? ஸ்பேஸை. அதே போல் இந்த ஜீவாத்மா இப்படிப்பட்டு இருக்கா, அந்த ஜீவாத்மா அப்படிப்பட்டது, அந்த ஜீவாத்மா அது வேற மாதிரி இருக்கு. ஸோ ஆனால் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படி சொல்கிறோம். புரியுறதா? ஸோ நீயே தனித்தனி ஜீவாவாக இருக்கும்போது ஜீவா அநேகா, அந்த ஜீவா அநேகா, அப்புறம் வந்து போகக்கூடியது, பறக்கக்கூடியது, இறக்கக்கூடியது, நடுவில் ட்ராவல் பண்ணக்கூடியது, அப்புறம் ஒரு லொக்கேட் பண்ணக்கூடிய இடம் அது. இப்படிலாம் ஜீவாத்மா பற்றி ஜீவாத்மா சொல்கிறதே கஷ்டம். ஓகே, ராமன் குப்பன் சுப்பன் தான் சொல்லின்னு இருப்போம். புரியுதா? நேற்றுக்கு ஒரு சுப்பிரமணிய மாமா வந்தார், ஏன்னா சுப்பினி சொல்லுவாங்க, மணின்னு சொல்லுவாங்க, சுப்பு சொல்லுவாங்க, அப்படி ஒரே பெரிய ஒரே சந்தோஷமாக சொல்லிட்டாரு. சொல்லிட்டீங்களா? நான் ஜீவாத்மா பற்றி பேசிட்டுங்க, சுப்பினியப்பா நீ எப்படிப்பா இருப்ப அப்படின்னு. புரியுறதா? அது ஒரு சந்தோஷமாக இருந்தார். ஸோ இதை அப்போ ஒரு சுப்பிரமணியே ஒரு 3-4 விதமாக சொல்கிறார். ஓகே, அப்படி அவர் வந்து இனிமேல் பாடத்துக்கு வந்து கிளாஸுக்கு வந்து அது ஜீவாத்மான்னு புரிஞ்சுண்டு நான் வந்து இந்த பேரெல்லாம் வந்து நமக்கு பேரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யாருக்கு? ஜீவாத்மாவுக்கா வேற யாருக்கு? சரீரத்துக்கு, சரீரத்துக்கான பேர். ஆனால் உன்னுடைய பேரில் எத்தனை விதமான ஒரு அதிகாரம் வச்சிருக்க. என்ன எங்கள் சுவாமி கேட்டார், எந்த பேரில் உங்கள் பத்திரத்தை எழுதுனீங்கன்னு? ஸ்டூடெண்ட் பேரில் தான் எழுதுறேன் அப்படின்னா. அவன் தூக்கிட்டு போயிட்டானா அதுதான் ஆகமா பாயினகா அனித்தியாக திதிக்ஷா பாரு. அதெல்லாம் குருக்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. புரியுதா? குருக்கிட்டையும் அப்பா அம்மா கிட்டேயும் நம்ம வித்தியெல்லாம் போட்டு காட்டக்கூடாது. அங்கே சும்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் இருக்கணும். புரியுது? எப்பவுமே அம்மா அப்பா குரு 3 பேருக்கே இன்னசென்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதா? அங்கே போய் உன் புத்தியெல்லாம் காட்டக்கூடாது. ஏன்னா அவர் அதை விட கறந்தவர். ஓகே, அவர் அப்படியே இன்னசென்ட்டாக தெரிஞ்சோம். அப்படியாம்மா சரின்னு கேட்டுப்பார். புரியுறதா? அதனால வந்து யாருக்கிட்ட பேசுகிறோன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். எதற்கு யார் இருக்க பேசுகிற அப்படின்னு. மிரர் மாதிரி நீ உன்னையே காட்டுவ. நீ பேச பேச அவர்கிட்ட பேச பேச என்ன ஆகுறது? உன்னை பற்றி பயோடேட்டா கொடுக்குறேன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? விளக்கமாக சொல்லிட்டேன் நான், ஆனால் மறந்து போயிடும், எதாவது பிரச்சனை. இப்போ இந்த அனந்தம் என்ற புரியாததுனால தான் நிறைய மதங்கள் தோன்றி இருக்கிறது. அனந்தம் என்றது ஒன்று தான் இருக்க முடியும், பூர்ணம், சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகீத பிரம்மன். அதுக்கு எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இப்படி சொன்னால் புரியாது சொல்லிட்டு தான் உபனிஷத்து வந்து வேற வார்த்தையில் என்ன சொல்றது? நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்றது சொல்றது. இவன் இப்படி சொன்னாலும் புரியாது. நேக நானாஸ்தி கிஞ்சன துவைத்தாகி பயம் பவதி. ஏன்னா இவன் அனுபவத்தில் பயம் இருக்கு. ஓகே, ஸோ பயம் எதனால இருக்குன்றது எக்ஸ்பிளைன் பண்றது உபனிஷத்து. துவைத்தாகி ரெண்டா பார்க்குற இல்லையோ, ஈஸ்வரன் ஒரு ஆளு ஜீவா ஒரு ஆளுன்னு தனியாக பார்க்குற இல்லையா, அப்போ உனக்கு பயம் இருக்கும். அதனால தான் முருகர் இப்படி போட்டிருக்கோம் பழைய படத்தில், யாம் இருக்க பயமே. அது எதை குறிக்கிறது? துவைத்தத்தை குறிக்கிறது. புரியுறதா? அப்போ இந்த 2 விஷயமும் நம்ம யோகசாந்தியோட மோட்டோ வந்து பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படி சொல்லிருக்கோம். இதில் ஒரு சூக்ஷமும் இருக்கு. பிரம்மைவ பிரம்மைவ பவதி சொன்னால் அதில் நீ விசாரம் பண்ணணும். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா சாதன சதுஷ்டிய அனந்தரம் பிரம்ம விசாரிக்கப்பட வேண்டியது
அப்படின்னு முதல் சூத்திரத்தில் சொல்றார். அதை பேஸ் பண்ணி தான் முண்டக்கோத்தில் இருக்கிற பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மவேதன்னா பிரம்மத்தை தெரிஞ்சிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை விசாரிக்கணும்னு அர்த்தம். பிரம்மத்தை விசாரிக்கணும்னு என்ன அர்த்தம்? பிரம்மசூத்திர வகுப்புக்கு வரணும்னு அர்த்தம். புரியுதா? அப்போ யோக சாந்தி மாணவர்கள் ஜீவ யாத்திரை பயணத்தை ஒழுங்காகவும் சரியாகவும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். கன்சிஸ்டன்சி இருக்கிறது. நடுவில் 10 வருஷம் விட்டா கூட பிரம்மசூத்திரத்தை பிடிச்சிட்டோம். புரியுறதா? நிறைய பேர் பிடிக்கிறது இல்லை. ஓகே, நேற்றுக்கு ஒரு ஆதங்கமாக சொல்கிறார், நீங்கள் எடுத்த கிளாஸ் எல்லாம் மற்றவங்க சொல்லவே மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. மலையில் கோயில் கட்டினார், பள்ளத்தில் குளம் வெட்டினார், இதை தான் சொல்ல முடியும். புரியுதா? ஏன்? அதெல்லாம் ஸ்தூலமாக இருக்கிறது. நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல, சொல்லி கொடுத்துருக்கோம்ல வகுப்பு, அந்த வகுப்பு கேட்டால் தானே அவன் சொல்லுவான். அந்த வகுப்பு கேட்கறதில்ல. நீயே சொல்கிற, வகுப்பு கேட்கறதுனால சொல்கிற. நீனும் கிளாஸ் கேட்கலன்னு வச்சுக்கோ, அவனை மாதிரி மலை கட்டினார், கோயில் கட்டினார், மரம் நட்டினார், அசோகர், அந்த மாதிரி தான் நீ அசோகரை பற்றி தான் சாம்ராட்டு சொல்லிட்டு இருப்ப. புரியுதா? நீ ஏன் கிளாஸை பற்றி சொல்கிறேன்னா, நீ வந்து அங்கே உன்னை ஒரு எம்பசைஸ் பண்ணியிருக்க. கிளாஸ் கேளு, திருப்பி பண்ணு, அப்போ அந்த வேதனை உனக்கு தெரியும். நீ கிளாஸ் எடுத்தினா தான் உனக்கு அந்த வேதனை தெரியும். புரியுதா? வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, அவிரோத அத்தியாகா. இந்த அவிரோத அத்தியாயம் வந்து யுக்தி பிரதான பிரஸ்தானம். ஸோ அப்போ யுக்தியில் நமக்கு புத்தியில் வந்து நமக்கு என்ன வேணும்? புத்தியை வந்து சரி பண்ணுறதுக்கு யுக்தி தான் அதுக்கு பதில். பெரிய பெரிய யானையெல்லாம் கொண்டு வரா இல்லையா? யானையெல்லாம் கொண்டு வந்து இப்போ பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடந்தது பாருங்கள். அந்த எல்லாருமே ஒரு வச்சுருப்பான், ஒரு குச்சி ஒன் மாதிரி, குச்சி மாதிரி இல்லை, இப்படி கொக்கி மாதிரி இருக்கும், அங்குசம் பேர், அதுக்கு பேர். அப்படி இப்படி பண்ணுறான், அதுக்கு புரியுது அது. அப்புறம் இப்படி பண்ணுறான், கீழே உட்காருறது, அப்புறம் இப்படி பண்ணுறான், மேலே எழுந்துக்கிறது, அப்புறம் இன்னும் வேறு மாதிரி பண்ணால் அப்படி 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 காட்டுறது. புரியுதா? இதெல்லாம் அந்த அங்குசத்தை வச்சுட்டு பண்ணுறது. புரியுதா? அப்போ புத்தியை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்? யுக்தினால சரி பண்ணணும். புரியுதா? லாஜிக் கொடுத்தா தான் அது ஒத்துக்கும். லாஜிக்கு தவிர மீது என்ன கொடுத்தாலும் புத்தி வந்து பேசிவாக இருக்கும், ஒத்துக்காது. புரியுதா? அதுதான் நீ சின்ன பையனுக்கு வேலை கொடுத்தா கூட அவனுக்கு விளக்கமாக சொல்லணும். இது வந்து தான் நீ அம்மா அப்பாவான்னா கூட அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். சொன்னால் தான் அவன் வேலை செய்வான். புரியுதா? நீ வந்து அம்மாவாயிட்ட, அப்பாவாயிட்ட, பெரியவனாயிட்ட, அனுபவம் ஆகிட்ட, அப்புறம் சொல்கிறதுனால அவன் கேட்க மாட்டான். புரியுதா? ஏன்னா அவனுக்கு ஒரு புத்தி இருக்குது. அவன் என்ன புத்தியில் பார்ப்பான்னா, இந்த அப்பா சொல்கிறது போன தலைமுறை அவருக்கு புரியல. அம்மா அம்மா அங்கே தண்ணி இருக்கு யூகேஜி பாப்பா சொல்லுது காரில் போகும்போது. அது தண்ணி இல்லடா, மிராஜ் வாட்டர். அது சைலண்ட் ஆகிடும். ஏன்? நான் தண்ணியை காட்டுறேன், இந்த அம்மா வேற எதையோ காட்டுது. இப்போ இருக்கிற பசங்களாம் வெரி ஷூடு. புரியுதா? முதலே முடிவு பண்ணிட்டோம் உனக்கு அறிவு இல்லைன்றத. அதனால் வந்து சொல்லும் போது நீ அந்த பார்க்குறைய அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், இந்த ஜகத்தே மிரர்ன்னு சொல்கிறேன் நான். புரிஞ்சுத்தே? புரியவே இல்லை. உன்னை வந்து ஒருத்தன் வெறுப்பேற்றுறான், உன்னை கடுப்பேற்றுறான், உன்னை வந்து கோபப்படுத்துகிறான்னா அது மிரரு, அது உன்னை தான் காட்டுறது. அப்படின்னா உன்னைய காட்டுறது, நீ அந்த கண்ணாடிக்குள்ளே இன்னொரு ரூபத்தை பார்க்குற. நீ தான் கண்ணாடி பார்க்குற, ஆனால் கண்ணாடிக்குள்ளே வேற ஒரு ஆள் பூதம் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது உனக்கு. அவன் சொல்கிறான் அர்ஜுனன், ஏதோ ஒன்று உள்ளர உட்காந்துட்டு என்ன ஏதோ இது பண்ணுற மாதிரி இருக்குன்றான். ஏதோ உள்ளே பூந்துட்டு அப்படின்னு. உள்ளே பூந்துத்தான். ஏற்கனவே உள்ளே பூந்தது ஜீவாத்மா இருக்கு, அதுக்குள்ளே வேற இன்னொன்று என்ன எப்படி பூர முடியும்? அதனால் எதுவும் பூராது. புரியுறதா? இதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸ்ருதி விரோத பரிகாரகம். இதை என்ன பண்ணார் நம்ம ஆளு கௌடபாதாச்சாரியார்? ஒரே ஒரு உபநிஷத்துக்கு தான் பண்ணார்.
மாண்டூக்கிய ஏக ஏவ அலம், அதுக்கு காரிகா பண்ணிட்டார். காரிகா பண்ணிட்டு கடைசியாக ஒரு 100 ஸ்லோகம் பண்றார். 12 மந்திரத்துக்கு கடைசி அத்தியாயத்துக்கு 100 ஸ்லோகம் பண்றார். அதுக்கு ஒரு பிரார்த்தனை வேற பண்றார். புரியுதா? ஏற்கனவே பிரார்த்தனை இருக்கு அந்த இதுக்கு ஒரு 100 ஸ்லோகத்தை ஒரு பிரார்த்தனையோட பாரு. கௌடபாதாச்சாரியர் எவ்வளோ பெரிய ஆள், மாண்டூக்கிய உபநிஷத்து எவ்வளோ பெருசு. அப்போ அவர் அவரே பிரார்த்தனையோட இந்த 100 ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஏன்னா வாத பிரதிவாதங்கள் உள்ளது, புத்தியில் போப்புறோம். புரியுதா? மீதி அத்வைத பிரகரணம் இது அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போக வேண்டியதான். ஆனால் அலாதி சாந்தி பிரகரணம் இருக்குல்ல, அதை கன்வின்ஸ் பண்ணணும். அதனால் கன்விக்ஷன் பண்ணுறதுக்காக அவரே ப்ரேயர் பண்ணிட்டு தான் அது உள்ளர போகிறாரு. அதனால் அவர் இந்த 100 ஸ்லோகத்தை பண்ணினதுக்கு எங்கே காரணம்? பிரம்மசூத்திரம் தான். வாத பிரதிவாதம், டிபேட், ஆர்கியூமெண்ட் பண்ணுறார். புரியுதா? ஸோ நமக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணி பழக்கம் இருக்குது. புரியுதா? சண்டை கண்டெல்லாம் போட்டிருப்பானம்மா, சண்டை மாறுதுமா பண்ணியிருப்பானுமா சண்டைலாம். இல்லை நோனோனா நீ சொல்கிறது தப்பு, நான் சொல்கிறது தான் ரைட்டு, அப்படிலாம் நம்ம சண்டைகள்லாம் குழந்தையிலேருந்து சண்டை போட்டிருப்போம். இப்பயும் சண்டை போட போகிறோம். ஆனால் ஆர்கியூமெண்ட் எப்படி இருக்க போகிறதுன்னா, எது சத்தியம்ன்றதை பற்றி பேச போகிறோம். ஓகே, அப்போ நம்ம முழுமையாக 12 உபனிஷத்து, பகவத்கீதா, சதுர்த் சூத்திரெலாம் முடிச்சுட்டு 3.0 வந்திருக்கோம் நம்ம. புரியுதா? இப்போ திருவருள் குருவருள் சாஸ்திர துணையோட இதை வெற்றிகரமாக முடிக்கணும். அதாவது இந்த 3.0 எப்படி சுவாமிஜி சொல்கிறீங்க, அப்படி உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே, அதே சொல்லிடுறேன். 1995லேருந்து 2007 வரைக்கும் 1.0. புரியுதா? அதில் யார் ஜாயின் பண்ணின்றதோ தெரியாது. ரெண்டாவது 2008லேருந்து 2020 வரைக்கும் 2.0. புரியுதா? அதில் பிரஸ்தானத்திரைய வரைக்கும் முடிச்சிட்டோம். 2021 முதல் 2025 வரைக்கும் இந்த 555 சூத்திரம், 5வது சூத்திரத்திலேருந்து 555 சூத்திரம் எடுக்கிறது 3.0. இதில் மைனாரிட்டி 240 சீட்டு தான் கிடச்சிருக்கு, மெஜாரிட்டி கிடைக்கல. புரியுதா? முதல்ல முதல் 2 செம்ம மெஜாரிட்டி. புரியுதா? இப்போ ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், எல்லாம் கரெக்டாக தான் அமைஞ்சிருக்குது. இப்போ எல்லாமே சரியாக தான் இருக்குது. இது இப்போ வெஸ்டி சமஷ்டியில் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் கரெக்டாக இருக்கிறது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க 4.0 வருமா அப்படின்னு, அது தெரியாது. புரியுதா? அது அப்போ முடிவு பண்ணுவோம் இருக்கா இல்லையான்னு. ஓகே, இப்போ நேற்றுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்றுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு கோலாகலமாக இருந்தது குரு பூர்ணிமா. ஓகே, அது எல்லாருக்குமே மனசில் நிறைஞ்சிருந்தது. முதல்ல சங்கியாவே நிறைஞ்சிடும், அப்புறம் பூஜை விஸ்தாரமாக பண்ணினோம். புரியுதா? கிளாஸும் அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுமா? இல்லவே இல்லை. 2 மணிக்கு சாப்பிட போனீங்க நீங்கள். புரியுதா? காலையில் 8 மணிக்கு, இல்லை 2 மணிக்கு தான் போனோம். புரியுதா? அதுக்கு முன்னாடி ராத்திரியெல்லாம் மூச்சுவரெலாம் இருக்காங்க. புரியுதா? இதெல்லாம் நடந்து சிறப்பாகிடுச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அப்படியே எல்லோரும் திரும்பி போனால் கூட இங்கே ஃபுல்லாகவே இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷய பாத்திரம் மாதிரி நேற்றுக்கு ரொம்ப கோலாகலமாகவும், அது பிரம்மாண்டமாகவும், தெய்வீகமாகவும், சாத்வீகமாகவும் நடந்தது. ஓகே, இது ஒரு விஷயம். சரி, நம்ம தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு பிரார்த்தனையோடு இருக்கணும். ப்ரேயர்ஃபுல் லைஃப், சியர்ஃபுல் லைஃப். அதனால் அசால்ட்டாக எழுந்திரிச்சிடுவோம் அப்படிலாம் நினைக்காத. ஓகே, பயபக்தியோடு வரணும். அதனால தான் இப்போ 6 மணி கிளாஸுக்கு நம்ம எத்தனை மணிக்கு வச்சுருக்கோம்? 5 மணிக்கு வச்சுருக்கோம். 5 மணிக்கு வரணும். சில பேர் 5:15 வரணும், சில பேர் 5:30 வரணும், சில பேர் 5:45 வரணும், சில பேர் 6 மணிக்கு வரணும், சில பேர் எப்போயாவது வருவோம் 6:15 6:30 எல்லாம் அப்புறம் கிளாஸ் முடியறதுக்காவது இன்றைக்கி வந்துட்டேன் அட்டண்டன்ஸ் அப்படி. ஸோ அப்படி இருக்கு. நீங்கள் அந்த பக்கத்தில் ட்ரை பண்ணணும். புரியுதா? 6 மணிக்கு முன்னாடி இருக்குல்ல, 5:30 நீ குறி வச்சா தான்
நீ வந்து வீழ்த்த முடியும். புரியுதா? 6 மணிக்கே குறி வச்சுன்னா 6:15 தான் வருவேன். 5 மணிக்கு குறி வை, 5:45 வந்து சேர்ந்துருவோம். புரியுதா? இப்படி ட்ரை பண்ணுவோம். எப்படியோ 60 நாள் இருக்க எப்படியாவது பயிற்சி பண்ணுவோம். கடைசி நாளாவது கரெக்டாக வந்துடுவோம். அதனால் மேலோட்டமாக பார்த்தா ஸ்ருதியில் முரண்பாடுகள் இருக்கிறது, கான்ட்ரடிக்டாக இருக்கிறது. வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா இது இல்லை அப்படின்றத சொன்னார். இது விரோத பரிகாரகா பண்ணுறாரு. ஸ்ருதி விரோத பரிகாரம் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் புத்தியில் கன்விக்ஷன் ஆகிறதுக்காக பாஷ்யக்கார சங்கராச்சாரியார் வந்து ஏகதேசி மதம், அதுக்கப்புறம் வந்து பூர்வபக்ஷம், அதுக்கப்புறம் சித்தாந்த மதம். பூர்வபக்ஷி மதம் வந்து சிம்பிள், கான்ட்ரடிக்டாக இருக்கிறதுனால உன் பிரமாணமே கிடையாது, அப்பிரமாணம், உபநிஷத்தை எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் நீ போய் கேட்டீங்கன்னா உபநிஷத்தா பிரமாணம், வேதமா பிரமாணம் அப்படி சொல்ல. இவ ஆரியன் அப்படி வேறு சொல்கிறான். வேதம் இவர் சமஸ்கிருதத்திலே பேசுகிறாரு, இவர் மாத்திரம் தமிழ்லே பேசுகிறாரு அர்த்தம். எவனுமே தமிழில் பேசுறதில்ல, என்ன மாத்திரம் சொல்கிறான். புரியுதா? அதனால் அவன் பேரே சமஸ்கிருதத்தில் தான் இருக்கு. சொல்கிறான்ல நம்மள, அவன் பேர் சமஸ்கிருதத்தில் இருக்குது. புரியுதா? அதை முதல்ல மாற்றணும். மாற்றிட்டு வந்து எல்லாமே பொய், ஹிப்போக்ரசிஸ். புரியுதா? அதில் நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. நிறைய பேர் வந்து ஷாக்கால சங்கியா வரல, ஏண்டா வரல, சம்ஸ்கிருதமாக இருக்கு ஜி ஷாக்கா அப்படி, அதனால் இதை மாற்றிடுவோம். தினசரி கிளை. சரி இப்போ சங்கியா வருதா? இப்போ வரல ஜி, அப்போ ஷாக்காவை வை. இவன் ஏதோ வேற ஏதோ கண்டுபிடிக்கிறான், ட்ரை பண்ணி தான் செய்கிற தவுக்கு என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னு பேர். இதுக்கு பேர் இதெல்லாம் ஒன்று பண்ண. நீ சொல்கிறத சொல்லிகிட்டே இருந்தால் வரவங்க வருவாங்க. புரியுதா? இதை வந்து பண்ணுறாரு. அப்போது சாஸ்திர ரீதியாக சம்சாரம் என்னென்னா, இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தை, ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இந்த பிறப்பு இறப்பு. ஓகே, ஜீவா ஒரு நாள் இறந்துருவான், ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவான், இன்னொரு சரீரத்தை எடுத்துருவான், மறுபிறவி உண்டு. இது வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். ஓகே, பர்த்து டெத்து. இது வந்து நமக்கு கன்விக்ஷனாக இருக்கிறது, தர்ப்பணம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது நமக்குள்ளற. நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம பண்ணின்னு இருக்கோம். பண்ணக்கூடாதா? பண்ணணும். புரியுறதா? ஏன்னா இது பரவாயில்ல, இதை விட இன்னொரு பேசிக் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ரெண்டாவது விஷயம், ஐ எம் த ஸ்மால்னஸ். நான் வந்து குறைவுடையவனாகவே இருக்கிறேன். எது பண்ணினாலும் குறைவாகவே இருக்கிறது. பணம் முதல்ல பிரம்மச்சாரியாக இருந்தேன்னா கல்யாணம் ஆகிடுத்தா சரியாயிடும்னு நினச்சான். அப்போ தான் புரிஞ்சுது ப்ராப்ளமே, அப்போ தான் ஸ்டார்டிங்னு. புரியுதா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோன்னு சும்மா இருக்க மாட்டான். ஒரு பூச்சோ பொழுந்தையோ குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு வேண்டாத தெய்வம் இல்லை. புரியுதா? அது தெய்வத்தை வேண்டிட்டு குழந்தையும் பிறந்துடும். அது ஒரு 2 வயசு வரைக்கும் நன்னா இருக்கும். புரியுதா? கொழுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யும். மொத்தமாக வட்டியும் முதலமா அது வளர்ந்த பிறகு காட்டும் பாரு தண்ணி, அப்படி ஒரு காட்டு. ஒரு வார்த்தை நம்ம சொல்கிறது கேட்கும், கேட்கவே கேட்காது. புரியுதா? இப்படி பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த அம்மாவே அந்த பையனுக்கு தேடி கண்டுபிடிச்சி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சனால அது தனியாக பிச்சுட்டு போயிடும். சரி, அப்புறமாவது பேசுமானா பேசாது. அப்புறம் இது வாழ்க்கை முழுக்க என்ன? தொடர்ந்து சம்சாரம்தான். அப்போ நேற்றுக்கு வந்து வனிதாஜி ஒரு கதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது அண்ணாமலைஜி சொன்னார் ஒரு இடத்துல. அது 3 பேருக்கும் முன்னாடியே நான் படிச்சுட்டேன். அது பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அது என்னென்னா, ஜப்பான் மேலே செகண்ட் வேர்ல்டு வாரில் அவனுடைய ஆயுத கடங்கள்லாம் போட்டு அடிப்பாங்க இந்த ஜப்பான் வார் நிறுத்துறதுக்கு. ஜப்பானி துணுன்னு இருக்குல்ல, குச்சி சண்டை போடுவான். புரியுதா? நிறுத்தவே மாட்டான். ஆயுத கடங்களாக சண்டை போடுவான், இதெல்லாம் பண்ணிடுவான். அப்படி கமாண்டர்லாம் பண்ணினா கூட அவன் வந்து அடங்கவே இல்லை. புரியுதா? கடைசியில் செகண்ட் கமாண்டர் ஒருத்தர் வந்தான், எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுப்பியா அப்படின்னா நான் சண்டை போகிறதுக்கு ரெடி அப்படின்னு. செகண்ட் கமாண்டர் என்ன பண்ணா, ஹீரோஷிமா நாகசாகி
மொத்த ஜனங்களே அழிச்சான். இன்னி வரைக்கும் அது வந்து ப்ராப்ளமா இருக்கு. அப்படி ஜனங்க மேல குண்டை போட்டான். எல்லாம் எது இருந்தாலும் ஆரம்பம்னா முடிவு இருக்க போறதுன்னு வச்சுங்க. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சுட்டு ஓகே. இந்த ஜப்பானிய உயரிய விருதை ஃபர்ஸ்ட் கமாண்டருக்கு கொடுக்கறதா செகண்ட் கமாண்டருக்கு கொடுக்கறதா? ஃபர்ஸ்ட் கமாண்டர் வந்து ஜனங்களை அழிக்கல, வெறும் ஆயுத கடங்கு மற்றது இதெல்லாம் போய் பயமுறுத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணினான். நியாயமாக பார்த்தா அவனுக்கு தான் கொடுக்கணும் பரிசு. ஆனால் அந்த கவர்மெண்ட்டு, ஜப்பான் கவர்மெண்ட்டு நம்ம ஊரை அழிச்சான ஜனங்களை மேலே குண்டு போட்டான்ல, அவனுக்கு உயரிய பரிசு கொடுத்தான். ஸோ ஏன் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக அவன் கன்க்ளூட் பண்ணான் நேற்று. என்ன பண்ணினான்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து பேரண்ட்ஸ், ஸ்பௌஸ், சில்ட்ரன்ஸ், அவங்க நிறைய அனித்தியத்தை கொடுப்பாங்க. நம்ம அதில் தாங்கிறதே இல்லை. அதை வந்து நம்ம வந்து விட்டுடுறோம். புரியுதா? அதுக்கப்புறம் குருநாதர்கிட்ட வந்து மாட்டிப்போம். அவர் என்ன பண்ணுவாருன்னா நம்மளே அழிச்சுடுவார். நம்மளுடைய சொந்த சொத்து இருக்குல்ல, ஈகோ, அதுல பாம்பு போடுவார். உன் அகங்காரத்தில் பாம்பு போடுவார். இப்ப யாருக்கு பரிசு கொடுக்கறது? நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய பவுசு, நம்மளுடைய சில்ட்ரன், அவங்க கொடுக்கக்கூடிய உபத்திரத்துக்கு பரிசா, இல்லை குருநாதர் நம்ம என்னுடைய அகங்காரத்தை பாம் ஷெல் போடுறாரு அவருக்கு பரிசு கொடுக்கறதா? நீ தான் அவங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். உன்னுடைய உயரிய விருதை யாருக்கு கொடுக்கறது? ஓகே, வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் கொடுக்கறதா அல்லது குரு கொடுக்கறதான்றது நீ தான் முடிவு பண்ணு. புரியுதா? அப்போ உன்னுடைய தலையை வந்து யாருக்கிட்ட கொடுக்கணும்? வீட்டில் கொடுக்கக்கூடாது, குருநாதர் சாஸ்திரத்துக்கிட்ட கொடுக்கணும். அவர் மண்டையை போட்டு அடி அடி அடின்னு அடிப்பார். புரியுதா? நீ தாங்குற அளவுக்கு தான் அடிப்பார். புரியுதா? அதுக்கப்புறம் திருப்பி வரணும்ல, திருப்பி கொஞ்சம் நீ சுதாரிச்சுட்டு வருவேனே, அதுக்கப்புறம் ஒரு அடி அடிப்பான். இதெல்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் புரியும், அடிக்கிறதே கொஞ்சம். புரியுதா? ஏன்னா நம்மளுடைய பர்சனல் சொத்து இத்தனை வருஷமா சேர்த்துட்டு வந்த அந்த ஈகோ இருக்கு இல்லையா, ஈகோ ஃபெலோ, அவனை வந்து அட்டாக் பண்ணணும். அது வேற என்கிட்ட வேறன்னு சொல்லுவான், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க ஜெயினி. நான் என்ன சந்தோஷப்படுவேன், வெளியில இல்லை உள்ளற. ஓ, அப்ப டீச்சிங் கரெக்டா இருக்கு, ஒர்க் ஆகுறது, மாத்திரை வந்து ஒர்க் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் மெது மெதுவாக தான் பண்ணணும். அந்த ஈகோ அர்ட்டாயி 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 அந்த ஈகோ முதல்ல எடுக்கணும். புரியுதா? அதுக்கு தானே அகம் இஸ் ஈக்குவல் டு அகங்காரம் ஆயிடுது. அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மாவாகணும். அதையும் அகங்காரத்தில் தான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? இது பெரிய சர்ஜரி ஆகும். இதுதான் இருக்கு. அப்போ இந்த ஸ்மால்னஸ் எடுக்கணும். ஓகே, இந்த ஸ்மால்னஸ் எடுத்துட்ட பிறகு அதை எடுக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிலை வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உலகம் முழுக்க இப்போ ஒரு ஸ்திதியில் இருப்பான், அது பிடிக்காது. ஒரு நல்ல ஸ்திதிக்கே வந்துடுவான்னு வச்சுக்க, நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல பணம் வந்துடும், எல்லாம் வந்துடும், அப்போ கூட அங்கே இருக்க மாட்டான். யசோதா அழகிய மனைவி, நல்ல பாப்பா, நல்ல கொழுன்னு பாப்பா. அப்பா வந்து எல்லா சொத்தையும் அவனுக்கே எழுதி வச்சுட்டாரு. அப்படியே இருக்க வேண்டியதுதானே, இருக்க மாட்டான். இந்த ஸ்திதி அவனுக்கு பிடிக்கல சித்தார்த்தனுக்கு, அதில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டான். புரியுறதுல? அப்போ அது ரொம்ப பெரிய விஷயம்னு வச்சுக்க. அப்போ நமக்கு வந்து அது சித்தார்த்தனாக இருக்கட்டும், சாதாரண ஆளாக இருக்கட்டும், இப்போ ஒரு ஸ்திதி இருக்கு நமக்கு. அந்த ஸ்திதி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும், மாற்றிகிட்டே இருக்கும். புரியுறதா? அது அப்போ இதுலேருந்து 3 ப்ராப்ளம் வருது. ஸோ முதல்ல வந்து குடும்ப பிரச்சனை வந்துடுது. என்ன, ரெண்டாவது பிரச்சனை வந்து ஐ எம் த ஸ்மால்ன்றது பர்சனல் ப்ராப்ளம். மூணாவது பிரச்சனை வந்து நான் என்ன தெரியாமையே நான் வந்து இப்போ இருக்கிறதுல வந்து திருப்தி அடையிறதில்ல. அதுக்காக நான் வந்து அதிருப்தியோட ட்ரை பண்ண. அப்போ நீ முன்னேறி போக வேண்டாமா? முன்னேறி போ, ஆனால் திருப்தியோட போ. அதிருப்தியோட போறப்பாரு, அது போகாத அப்படி சொல்லணும். அப்போ குறையுடைய மாந்தர்களிடையே
நீ குறைவற்றவன், நிறைவுடையவன், பூர்ணன், சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்றத சொல்றது. இதம் சர்வம் யதயமாத்மா. அப்போ இந்த விஷயம் அகம் நித்யஹா சைத்தன்ய ஸ்வரூபகா சர்வகதா அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ என்ன ஆர்கியூமெண்ட்டு, புது ஆர்கியூமெண்ட்டுன்னா பரமாத்மாவும் அணுத்துவம், அதே நேரத்தில் விபூத்துவம். எப்படி ஜீவாத்மா அணுத்துவம் சொன்னது, நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணி என்ன பண்ணினோம், ஜீவாத்மா விபூத்துவம்ன்றத சுருதி வாக்கியத்தை அவனுக்கு காட்டினோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறோம், இல்லை பரமாத்மாவும் அணுத்துவம், அதுவும் ஸ்மால் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், பரமாத்மா விபூத்துவம், அவனே ஒத்துக்கிறான். எல்லாருமே பரமாத்மா விபூத்துவன்றதை எல்லாருமே ஒத்துப்பாங்க. அதுக்கு நம்ம ஸ்பெஷல் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் பரமாத்மாவும் ஜீவாத்மா மாதிரி அணுத்துவம் அப்படின்றது இருக்கு. தேர்ஃபோர் ஜீவாத்மா அணுத்துவம் விபூத்துவம், பரமாத்மா அணுத்துவம் விபூத்துவம் ரெண்டுத்துக்குமே அப்படி இருக்கு. அதில் உபனிஷத்து வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒரு மடக்கிறமா அவன் அப்படியே முழிக்கிறான் இப்போ. ஏன்னா அவன் ஜீவாத்மா அணுத்துவம் பரமாத்மா விபூத்துவம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம இப்போ சொல்கிறோம் பரமாத்மா கூட அணுத்துவம் விபூத்துவம் உண்டு அப்படின்றத. அப்போ புத்தியில் நமக்கு என்ன இருக்குன்னா, நம்ம புத்தியில் ஸ்மால்னஸ் இருக்குது, குறை இருக்கிறது, தான் என்னென்னமோ இருக்குது அதில். அப்போது இதில் என்ன கவனிக்க வேண்டியது, ஜீவாத்மா பரமாத்மா தற்காலிகமாக அணுத்துவம் சொல்கிறதுனுடைய காரணம் ஒரு பிரயோஜனத்துக்காக சொல்லப்படுகிறது. ஓகே, உண்மையில் ரெண்டுமே விபுத்துவம், இரண்டல்ல ஒன்று. இதம் சர்வம் யதயமாத்மா தது துவம் அசி. மகா வாக்கியத்தினால ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஜீவாத்மா அணுத்துவம் உபனிஷத்து சொல்கிறதுக்கு என்ன காரணம், ஜீவாத்மா அணுத்துவம் சொல்கிறதுக்கு என்ன ரீசன், எதுக்காக சொல்கிறது, மெச்சூரிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக அணுத்துவத்தை சொல்கிறது. ஓகே, பரமாத்மா அணுத்துவம் உபனிஷத்து சொல்கிறதுனுடைய பிரயோஜனம் என்ன, எதுக்காக சொல்கிறது, உபாசனார்த்தம். எவ்வளோ கிரேட் பாருங்க நீங்கள். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிற விஷயத்த சும்மா வேதாந்தத்தில் இருக்கவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன நிறைய பேருக்கு புரியவே புரியுதுதான். அப்போது இந்த ஜீவாத்மா விபூத்துவம் ஏவ, கன்க்ளூஷன் என்ன, ஜீவாத்மாவும் விபூத்துவம் ஏவ. இனி சூத்திரத்துக்குள்ளே நம்ம போனோம்னா என்ன சொல்கிறோம்னா, தது குண சாரவாத் து தது வெபதேசா. இது வரைக்கும் ஒரு போர்ஷன். ரெண்டாவது போர்ஷன் பிராக்ஞவத். ரெண்டாவது போர்ஷன். ஃபஸ்ட்டு போர்ஷன் தது குண சாரத்வாத். அதில் வெரி 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 குரூஷியல் வேர்டு இந்த சொல்லு, தது குண சாரத்வாத், இம்பார்ட்டன்ட் சொல்லு. ஓகே, இது புரிஞ்சுக்கணும். இது புரியாமல் கஷ்டப்படுறோம். இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு. இதை மூணாக பிரிக்கலாம். தது ப்ளஸ் குண ப்ளஸ் சாரகா. ஓகே, ததுனா புத்தி. இங்கே ததுனா இது கிடையாது, பிரம்மன் கிடையாது. ததுனா புத்தி, புத்தியோட பொருள். குணஹா, குணனா குணம், புத்தியில் இருக்கிற குணங்கள், ப்ராப்பர்ட்டின்னு தமிழில் சொன்னால் புரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போதான் அப்போ குண சொன்னால் சம்ஸ்கிருத வார்த்தை இருக்கிறது. அவனுக்கு குணம் இல்லைடா, குணம் நாடி குற்றம் நாடி அப்படி சொல்கிறல்ல. இப்போ குணம்ன்றதுன்றது சம்ஸ்கிருத வார்த்தை. சம்ஸ்கிருதம் பிரிக்க முடியாது, என்ன அது ட்ரை பண்ணாத நீ. உடம்பையும் உயிரையும் பிரிக்கிற மாதிரி அது. குணன்றது ப்ராப்பர்ட்டி, குணா. சாரன்றது டாமினேஷன், டாமினேட் பண்ணுறது. புரியுதா? அப்போ புத்தியில் இருக்கிற குணம் என்னை டாமினேட் பண்ணுறது, ஆதிக்கம் செலுத்துகிறது. ஓகே, ஓவர் பவர் பண்ணுறது. தது குண சாரத்துவம்ன்றது புத்தி குண பிரதானத்துவம்,
டாமினேட் பண்ணுறது. இந்த டாமினேட் பண்ணுறது இல்லையா, புத்தியில் இருக்கிற விஷயம் டாமினேட் பண்ணுறது இல்லையா, அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஒரு நேம் இருக்கு. அதுக்கு பேர் ஜீவத்துவம். அந்த ஜீவத்தினுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமோ, உன்னை சம்சாரி துக்கியா வச்சிருக்கும். புரியுதா? எப்பவுமே உன்னை ஆனந்த புருஷன் சொல்லவே விடாது உன்னை. சில பேர் அப்படியே கருணாநிதியிலேருந்து கல்லை ஊற்றி சாராயத்தை ஊற்றி கஞ்சாவை குடிக்க வச்சு என்ன போதைப் பொருளை பண்ணி அப்படியே வச்சிருக்கான் ஜனங்களை. இலவசம் கொடுத்ததை வந்து திருப்பி கஞ்சாவுக்கு கொடுத்து அப்படியே திருப்பி போடுவான். அதே சைக்கிளில் விஷ சைக்கிளே வச்சுருப்பான். இவனு திருந்தவே விடமாட்டான். ஓகே, அவனுடைய குறிக்கோள் முழுக்க பாகிஸ்தான் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கிடணும்னு அவனுடைய லட்சியம். புரியுறதா? ஆனால் கூட ஈஸ்வரன் இங்கே வந்து இல்லாத கோவில் இல்லை. இதெல்லாம் வணங்கி 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 இந்த ஊர் வந்து காஷ்மீர் ஆக்க முடியல. 75 வருஷமாக ட்ரை பண்ணுறான். இங்கிலீஷ்காரன் முன்னாடி ட்ரை பண்ணான். அப்போ கூட நம்ம கொஞ்சம் பேர் நல்லவங்களா இருக்கும். புரியுதா? அந்த ஊரை விட நமக்கு கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஊரில் தொடர்ந்து முஸ்லீம் படையெடுப்பு நம்ம கடைசியில் இருந்ததுனால நம்ம மேலே படையெடுக்காமல் இருந்தது. இப்போ புத்தியில் படையெடுத்ததுனால இப்போ வந்து புத்தி கரப்டாக இருக்கிறது. அப்போ புத்தி குண பிரதானத்துவம் ஜீவத்துவம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது அத்தியாசம். அத்தியாசம் தமிழில் வந்து பிழை, மிஸ்டேக், தவறு நேர்ந்து விட்டது. அப்போ புத்தியினுடைய குணங்கள் எல்லாம் ஆத்மா மீது ஏற்றி வைத்து எவ்வளவு தூரம்னா ஆத்மா அகம் இன்ஃபினிட்டு, ஆத்மா அழியாதவன், பிறப்பு இறப்பற்றவன், ஜீவா, அதையே மறைச்சுடுது இந்த புத்தி. புத்தியில் இருக்கிற குணங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து என்னுடைய நேச்சுரல் இருக்க சுபாவம், சுபாவம் இல்லை சொரூபம். சொரூபமே தெரியல எனக்கு. பாடி தெரியுது, மைண்டு தெரியுது, எல்லாமே தெரியுது, உலகம் தெரியுது, நான் ஆத்மான்னு தெரியுது. ரமண மகரிஷி என்ன சொல்றாரு, ஆத்மா மாத்திரம் தான் தெரியுது அப்படின்றாரு, வேற எதுவுமே எனக்கு தெரியல. அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஆத்மா 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 சொல்ற, வேற என்ன இருக்கு அப்படின்றாரு. வேற என்ன இருக்கான் ஐயா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு திருவண்ணாமலை போன பஜார் இருக்கு, மேலே போன மலையில இருக்கு, கீழே போன இது அந்த கிணறு இருக்கு, 1008 விஷயம் இருக்குன்றாங்க. புரியுதா? அவருக்கு ஆத்மாவை தவிர வேற எதுவும் தெரியல. நமக்கு எப்படி தெரியுது? ஆத்மாவை தவிர மீது எல்லாம் தெரியுது. அவ்வளவுதான் ரமணருக்கும் நமக்கும் உள்ள விஷயம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, புத்தி குணம் ஆத்மாவினுடைய சொரூபத்தை மறைச்சி நமக்கு பழக்கமாயிடுச்சு. எவ்வளவு பழக்கம்னா, புத்தி சொல்றதை தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்கா, அதுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். என்ன இப்படி பண்ணிட்டேன்னு, நீ இன்ஃபினிட்டா எல்லாமா நீ தான் இருக்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஆனால் கூட நீங்க வந்து இப்படி சொல்லக்கூடாது. மாரியம்மன் கோயில் வேப்பலை தான் அடிக்கணும். புரியுது? சரி, ஏதோ கூழ் ஊற்றி இது குலதெய்வத்தை கும்பிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். சஞ்சலம் ஹி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிக்ரகம் மன்யே வாயோரேவத் துஷ்கரம். ஏ கிருஷ்ணா, நீ பாட்டி சும்மா அப்படியே வந்து சொல்லிட்டு போயிட்ட, புத்தியில் இருக்கிற குணம் தான் துஷ்டம், அதுதான் ஜீவாத்துவம், அதுதான் அத்தியாசம், இன்னும் இப்படி சொல்ற, அதெல்லாம் கூட புரியுது எங்களுக்கு. ஆனா நான் தான் ஆத்மானு புரிய மாட்டேத, மனசு சஞ்சலமா இருக்கிறத, இந்திரியங்கள்லாம் எல்லாமே கலக்கிற மாதிரி இருக்கு, கலக்க வச்சுட்டான் அப்படின்றான்ல, அப்படி சொல்றான். அது மாத்திரம் இல்ல, பிரமாதி பலவத்ருடம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் உள்ள ஒரு பேய் உக்காந்து என்னை வந்து விரட்டுற மாதிரி இருக்கு. புரியுது? எவ்வளோ அனுபவிச்சு சொல்கிறான் பாருங்க. இல்லை நாமே சொன்னோம்னா கூட இப்படி சொல்ல மாட்டோம். அவன் கரெக்டாக சொல்கிறான், அது வேற. ஓகே, மனம் எதிலும் நிலைக்காமல்
அலையும் தன்மையுடையது, புலன்களை கலக்கி கொண்டு தன்மையுடையதாக இருக்கிறது, திடமானது, வலிமையானது. எனவே புத்தியை, அந்த கரணத்தை அடக்குவது சுலபமில்லை. கிருஷ்ணா, நீ சாதாரணமாக கூறிவிட்டாய், அது வாயுவை அடக்கி விடலாம், வாயுவை பிடித்து விடலாம். ஆனால் என் மனதை பிடிக்க முடியவில்லையே, என்ன செய்வது கிருஷ்ணா? கிருஷ்ணா, என்ன செய்வது? என்ன செய்வது? அசம்சயம் மனோபாகோ மனோ துர்நிகிரகம் சலம் அப்யாசேனே து கௌந்தேய வைராக்கியேன கிருஹ்யதே. நம்மால் சொல்லுது பதஞ்சலி, அபியாச வைராக்கியத்துக்கு மாத்திரம் எத்தனை கிளாஸ் எடுத்திருக்கேன் பாரு. அங்கே போய் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அபியாச வைராக்கியம் ஒரு 20-30 கிளாஸ் எடுத்திருப்பேன். ஸ்பெஷலைஸ்டு. ஓகே, பலது ஸ்பெஷலைஸ்டு பண்ணிருக்கு. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டான். 27 கோயிலை மாத்திரம் சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ இதை சொன்னால் இது 27 நிறுத்திடுவான். அதனால நான் அதையும் சொல்கிறதில்ல. சரி, ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அபியாச வைராக்கியத்தை பற்றி 27 கோயில் மாதிரி 27 கிளாஸ் எடுத்திருப்பேன். புரியுதா? அதை போய் நீ பதஞ்சலியில் போய் பாரு. அபியாச வைராக்கியம் மாத்திரம். புரியுதா? சந்தேகமே இல்லை, மனம் சஞ்சலமானது தான், அதை வசப்படுத்த முடியாது, கடினம் தான் அது அப்படின்றத சொல்லுவேன். அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூஸ்ட் பண்றார். ஏன் பூஸ்ட் பண்றாரு? பூஸ்ட்லாம் பண்ணல, நிஜம்தான் சொல்றாரு. புரியுதா? நம்ம சொல்றதை எழுத்தாலும் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றதுக்காக. புரியுதா? இடத்துல சொல்லக்கூடாது எப்பவுமே. அப்படித்தான்ப்பா. முதல்ல எதிர்த்தாலு நம்மளை நம்பி சொன்னானா ஆமான்னு சொல்லணும். புரியுதா? நீ சொல்றது ரொம்ப சரியாக தான் இருக்கு, எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளை ஃபர்தராக ஒரு ஸ்டெப்பு பேச விட்டானா சொல்லணும், இல்லைன்னா கம்முன்னு இருக்கணும். அப்போ நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி திருப்பி திருப்பி கூறணும். தது குண சாரவத்து. புத்தியான குணத்தினால் ஆத்மாவையே ஆதிக்கம் செலுத்தி ஆத்மா இருப்பதை மறைத்து விடுகிறது. தாய்மானவர் சொல்றாரு, நான் அதுவாக இருக்க வேறொன்றாக நினைப்பது விசித்திரமே சொன்னாரு பாருங்க. அனுபவிச்சு சொல்றார். புத்தியில வர ராகி, துவேசி, காமி எல்லாம் நான் தான் உறுதி பண்ணிட்டான். ஆனா நமே துவேஷ ராகோ நமே லோபோ மோகோ மதோ நைவ மே நைவ மாத்சர்ய பாவா ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷா. அகம் யாரு? சிதானந்த ரூப சிவோகம் 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 சிவோகம். அந்த பாட்டு நல்லா இருக்கும் டான்ஸோட. அப்படியே கேட்டுருவான், என்னடா சிவோகம் சொல்றது, என்ன பாட்டது? அகம் நீ உன்னை பத்தி தான் பேசுறதாங்க. புரியுதா? அதனால சிவோகம். ஓகே, என்ன துர்பாக்கியம்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் குளோரி இருக்க, அதை இவன் கிளைம் பண்ணிக்கிறான். ஒரிஜினல் ஸ்வரூப குளோரி இருக்குல்ல, நீ இன்ஃபினிட்டு, அழியாதவன், மாறாதவன், என்றும் உள்ளவன், அதெல்லாம் அந்த குளோரியை கிளைம் பண்றதே இல்லை. இவன் என்ன செய்யறது? அப்படி டெக்னிக்கலா சொல்றதா அனாத்மா தர்ம அத்தியாசாத். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத, இது எப்படி வந்தது? ஆத்மா அஜ்ஞானத்தினால அத்தியாசம் வந்தது, நான் யாருன்னு தெரியாதனால வந்தது. சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவஹா உபனிஷத்து வாக்கியம். அதுக்கு அடுத்த சொல்லு தூ. இந்த தூ தத்து சமன்வயாத். 4வது சூத்திரத்தில் ஆச்சாரியால பெருசா எழுதுறாரு அந்த தூக்கு. புரியுதா? அதில் நம்ம படித்தோம். அதில் அதை நீங்கள் போய் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை போய் தனியாக படிச்சுக்கோங்க. சதுசூத்திரி புக்கு தூ, அதுக்கு ஒரு 2-3 பேஜ் எழுதியிருப்போம் இந்த ஒரு சொல்லுக்காக. கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸே இருக்கும் அதுக்கு. ஓகே, தூ. இங்கே தூன்றது விரிவாக படித்து முடிச்சிருக்கோம். அதாவது பிரம்ம சமன்வய, இது பூர்வபக்ஷ நிராகரணம். பிரம்மன் மாத்திரமே சமன்வயா, பூர்வபக்ஷ நிராகரணம். தூ
அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, 4வது சூத்திரத்தை சொல்லுவோம். அவதாரணார்த்தே, அவன் கோவிலுக்கு மட்டுமே செல்வான். அப்படி என்றால் என்ன? போத்தீஸுக்கு செல்ல மாட்டான் அர்த்தம். புரியுதா? அப்போ வேதாந்தத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா பிரம்மன் மட்டுமே, வேற எந்த விஷயமும் இல்லை. புரியுதா? தூ. அப்போ இங்க தூன்றது ஒன்லி சத்குண சாரத்வாத் தூ, அதாவது பூர்வபக்ஷ வியாவிருத்தம் வியாவிருத்தியர்த்தம் என்கிறார் சங்கராச்சாரியர். அதுல இந்த 10 சூத்திரம் இருக்க, அது இம்பார்ட்டன்ட் இல்லை. தூன்ற சொல்ல 10 சூத்திரம் படிச்சோல்ல, ஒரே சொல்ல நிஷேதம் பண்ணிட்டார் தூ அப்படின்னு. அப்ப இதுதான் இம்பார்ட்டன்ட். நீ அனாத்மா அல்ல, நீ ஆத்மா. தூ, தூன்னு என்ன அர்த்தம்? நான் அனாத்மா கிடையாது, நான் ஆத்மா. தது வெபதே சஹா, தது ஜீவசிய அணுத்துவம், இந்த ஜீவசிய ஸ்மால்னஸ் இருக்க, குறைவு. வெபதே சஹா, ஸ்ருதி வாக்கியமும் இருக்கு. எதுக்கு இருக்கு? மெச்சூரிட்டி உண்டாக்குறதுக்காக இருக்கிறது, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக இருக்கிறது. கன்க்ளூஷன் என்ன? பிராஜ்ஞவத், அந்த ஜீவத்தன்மை சிறியது என்பதை தற்காலிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பேர் அனுவாதம், நாட் தாத்பரியம். புரியுதா? ஐ எம் ஸ்மால்னஸ் இருக்குல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, எல்லா விஷயமும் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளாக ஏற்றுக்கிறோம். ஆனால் அது டெம்பரவரியா. ஆர்டிகல் 370, உன்னுடைய ஆர்டிகல் 370 என்னைக்கு எடுக்க போறேன்றது நீ முடிவு பண்ணிக்கோ. ஓகே, 1.0வா 2.0வா 3.0 எடுக்க போறியா இல்லை கண்டினியூ பண்ண போறியான்றத நம்ம முடிவு பண்ணுவோம். உண்மையிலே பரமாத்மாவே தான். புரியுதா? அதனால சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, ஜீவாத்மாவே பரமாத்மா இஸ் ஈக்வல் டு பிராஜ்ஞவத். ததேவ துவம் துவமேவ தத், அதுவே நீ, நீயே அது. அப்ப 2:3:29 தது குணசாரத்துவா தது வெபதே சகா பிராஜ்ஞவத். புத்தியினுடைய குணங்கள்லாம் ஆத்மா மேல ஏற்றி வைத்து எடுத்துக்கூடாது. தூ நீக்கப்பட்டு தற்காலிகமாக நாம் எடுத்துக்கொண்டு மெச்சூரிட்டி அடையும் வரும் வரை நான் அனாத்மா பாடி மைண்டுன்னு வச்சுக்கிட்டு, அதுக்கு வேலைக்கிழமை லீவ் விட்றோம்ல, போய் படுத்துக்கிறதுக்காக இல்லை, அந்த சுவாமியை போய் நமஸ்காரம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி ஏதோ பண்ணி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கிறது. தேர்ஃபோர் கன்க்ளூஷன், ஜீவாவின் அணுத்துவம் மெச்சூரிட்டிக்காக, பரமாத்மாவின் அணுத்துவம் பூஜார்த்தத்துக்காக. உண்மையில் ஆத்மா அனந்தகா பூர்ணகா, இதம் சர்வம் யதயம் ஆத்மா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, நித்யகா சைத்தன்ய ஸ்வரூபகா, சர்வகதகா விபூத்துவம், ஆத்மா அகம். கன்க்ளூஷன் இது நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். இனி தொடர் வகுப்பில் தொடர்ந்து வரத்துக்கு எல்லாம் வல்ல இறைவனும் குருவும் சாஸ்திரம் நமக்கு துணையாக இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணி முடிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.